Hey guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் டாக்ஸி சேனல்ல இருந்து ஒரு பிராங்க் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். அதாவது இந்த பிராங்குக்கு பேர் பாய்சன் கேக்கு பிராங்க். கேக்கில் விஷம் கலந்து ஏதோ பண்ண போகிறாரு போல இருக்குது. விஷ கேக்கு பிராங்க் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு காமெடி இருக்குல்ல, சூனாபானாவோட காமெடி, விஷம் கலந்த சரக்கு குடிச்சு என்னடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு தெரிவாரு. அந்த காமெடி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு நல்ல உள்ள மாதிரி வர்றது. அண்ணா எனக்கு பிறந்தநாள் எனக்கு. சரி, வருஷம் வருஷம் ஒரு 10 பேருக்கு வந்து உதவி பண்றேன். நான் எங்க பண்ண சொல்ல நான் ஃப்ரீயா கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் சார். எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் வாக்கிங், நான் நடந்து போறேன் சார். அதான் நான் கொண்டு போய் விடுவேன் அவங்கள. இல்ல சார், ஒன்றும் வேணாம் சார். நீ காசு கொடுத்தா சரி சரி, நீங்க போற இடத்துல நான் என்ன கொண்டு போய் ட்ராப் பண்றேன். நான் வருஷம் வருஷம் அந்த மாதிரி சரி வருஷம் வருஷம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் சரி காலைல இருந்து ஒரு 5-6 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. சுத்தமா காசு இல்ல. காசு எல்லாம் கொடுத்தா நீ எங்கன்னு கை காட்டினா அங்க போய் நான் நிப்பாட்டுறேன். சரி, ஏன்னா அங்க போய் இறக்கிட்டு காசு எல்லாம் காசுலாம் கேட்க மாட்டேன். நடந்து போயிட்டு இருக்காரு. இது வம்படியா அவசர புடிச்சு உள்ள போறது. பில் ரிசீட் பண்ணிட்டு போட்டுனா ஆமாண்டா பார்த்தா நல்ல உள்ள மாதிரி வாரது. பேர் மோகன்ராஜ் சார். மோகன்ராஜ். அது நான் வருஷம் வருஷம் வந்து 10 பேருக்கு உதவி பண்றேன் நான். சரி, அது ஒரு பழக்கமா வச்சிருக்கிறேன். ஆனா வண்டியில வந்து பயப்படுறாங்க கூப்பிட்டா. இப்போ ஏன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ பட்ட பகல் நம்ம கூட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? நைட்ல கூப்பிடுறவன கூட நம்பலாம் போல இருக்கு. பட்ட பகல்ல வெள்ளை சொல்லியமா கூப்பிடுறவங்க தான் இனிமே, அதாவது இந்த வீடியோக்கு அப்புறம் அவர் நம்ப மாட்டாரு. நீ சென்னை தான் சார். பூந்தமல்லி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா சார். என்ன சாப்பிட்டீங்க? இப்போதான் தக்காளி சாப்பாடு சார். தக்காளி சாப்பாடு வீட்லயா ஹோட்டல்லையா? இல்லை, வீட்டில் இருந்தால் ஓகே சார். மறந்துட்டு போகிறேன். பர்த்டே சொன்னல உங்களுக்கு பர்த்டேங்களா? இல்லையா? ஆமாம், அதான் சொன்னோம் கூட. ஓகே சார். ஸ்வீட் பேக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நான் ஸ்வீட்டோடு வருங்க. நான் வந்து வரவங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துருக்குறேன். சரி சார். வருஷம் வருஷம் பண்ணீங்களா? ஆமாம், வருஷம் வருஷம் என்னால் முடிஞ்ச உதவிண்ணா. சரி. சில பேர் அன்னதானம் கொடுப்பாங்க, எடுத்துங்க. சில பேர் அன்னதானம் பண்ணுவாங்க, ரத்த தானம் பண்ணுவாங்க. பெருசாக எடுத்துக்கண்ணா, எடுத்துங்க. நான் வருஷம் வருஷம் கொடுப்பேன். இதை என்னால் முடிஞ்சது. அவங்க ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன். நீ சாப்பிடுங்க. நீங்கள் பட்டர் கேக்கா எப்படி? ஹலோ, வாயில கொடுத்து படி அடி வைக்க ஃபோன் பண்ண எடுக்க. அதான் டைம் இருக்காது உனக்கு இல்லை. 8 வருஷமா வந்து பேசும்போது நேரம் இருந்தது. இப்போ இருக்காதுடி உனக்கு. இருக்காது டைம் இருக்காது, பேச மாட்டேன். ஏன்னா உனக்கு புருஷன் முக்கியம் இல்லை. அவருக்கு இவனே நல்லவனா பேசுனா இந்த பக்கம் திரும்பி கேக் சாப்பிடுறாரு. ஏதோ குடும்ப சண்டை போல இருக்கு. பிறந்த நாள் அதுவுமா பொண்டாட்டி ஒழுங்கா நடத்தல பாருங்க. உனக்குமா புருஷன் தானே முக்கியம்? எது புருஷன் தான் முக்கியம்னா அப்ப நீ தானே முக்கியம்னு வர்றான். அப்ப இவையும் கோவப்படுறான். அப்ப பயமுள்ள புருஷன் போல இருக்கு. அவர் இந்த பக்கம் அவருக்கு கூச்சமா இருக்கு இந்த பக்கம் திரும்புறதுக்கு. தான் இப்போ அதான் இப்போ டைம் இருக்கு. வந்துருவாரா? அவ்வளோ பயம் இருக்கா உனக்கு? நீ வேண்டான்னு சொல்லிட்டல. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு இரு, நான் சொல்கிறேன் இரு. பாரு, என் பிறந்த நாள் அன்றைக்கி நான் சாவ போகிறேன் இன்னைக்கு. ஆனால் என் சாவுக்கு காரணம் நீதான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சாவ போகிறேன். நான் செத்த பிறகு உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும். வெள்ளாட்டுக்கெல்லாம் சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். கேக்கில் பூச்சி மருந்து வாங்கி கலந்து வச்சுருக்காங்க. சரியா? நீ சாவியா எனக்கு இதே கொடுக்குற. நான் செத்துட்ட பிறகு ரோட்ல போறேன். நான் செத்துட்ட பிறகுதான் உனக்கு தெரியும் நான் யாரு. என்னோட புள்ளத்தை விஷத்தை கலந்து குடுத்துட்டு நீ பாட்டு நான் இருந்தா என்னண்ணா நீ வாடா வாடா ஹாஸ்பிடல் இட்மன் வேண்டாம். நீ முதல்ல நீ ஹாஸ்பிடல் என்னால முடியல பையனால
பயந்துட்டாரு முடியலையா நான் சாவ மாட்டேன்றியா? ஐயோ நீ போன நிஜமா சொல்றேன். நீ ஆளை விடுப்பா ரோட்ல நின்று கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு நீ பாட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லிட்டு பாட்டு பாக்கிங் டைம்ல 5 நிமிஷம் முடியல பண்ணி போன கட் பண்ணி நான் பேச உடனா ஐயா வாங்கப்பா நீ போன கட் பண்ணி நான் சொல்றத கேளு. பா அவளோ தூரம் சொல்றேன் போன கட் பண்ணு பண்ணியா 5 தேவையில்லாத வேலை இல்லையா பூச்சி மருந்து கொக்கு மருந்து 2 கலந்து வச்சிருந்தானே. பாய் மனுஷா சாப்பிட்ட உடனே போடும். அட பாவி மனுஷா, வைரலா ஏதோ செய்யற மாதிரி அவருக்கு எனக்கு வைரலாக ஒரு அது பாருங்க அந்த மனசு. இவர் சொல்ல சொல்ல நல்ல மாதிரி பேசுனியாப்பா. ரோட்ல போய் சில நேரம் வைக்கிட்டு இருந்தாரு. உன் பிறந்த நாளுங்கிற 10 பேருக்கு உதவி செய்வேங்கிற புருஷன் வந்துட்டானான்னு கேட்குற விஷமுங்கிற யாரா நீ? போன கட் பண்ணு பண்ணியா அவர் எங்க அண்ணம்மா. பா நீ யாரே கல்யாணம் பண்ண அண்ணன் நாங்க 2 பேரும் செத்தாதான் உங்களுக்கு தெரியும். நான் ஏன்டா சாகுறேன்? யாரு பண்ணியா நீ என்ன பார்த்து அண்ணன் இருக்கியா அதான் 2 உயிர் போனதான் உங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் போய் அவரை இழுத்து சொல்றாரு உடனே. ஆவறதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட்டஸ் வச்சிருவேன். எங்க அண்ணன் போட்டோ எடுத்துறானே. 2 பேரும் சாப்பிட்டு உடுப்பானே நீ பஸ்ல வரறாங்க பா தேவல பண்ண நல்லா இருக்கற தேவல நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா சாவ பண்ணியே. நான் சாவ மாட்டேன்றேன். நீ சாவ மாட்டேன்றியா? போன கட் பண்ணு நான் பாரு ஃபர்ஸ்ட் பானா பா நீ நான் சொல்றேன் என்னன்னா பா நீ போன 8 வருஷம் லவ்னா 8 வருஷம் லவ் 9 வருஷம் லவ் ஆச்சு தேவல வீடு முக்கியம் பண்ணி நானும் சொல்றேன் என்ன ஐயோ வாடா பா நீ அவர் பாணி வண்டி எடு பாணி முதல்ல அவர் வாயில வர வரும்போது நான் போட்டோ எடுத்து உனக்கு அனுப்புறேன். ஏன் வாயில வர வரும்போது போட்டோ எடுப்பினா அப்ப நீ சாகலையா? நான் தான் கேக்கு நீ சாப்பிடலையா? அடப்பா விட. இவருக்கு என்னை இறக்கி விடுன்னு சொல்ல முடியல மற்றவங்க மாதிரி. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல முடியல. உன் கூட தான் வந்து தொலையணும். என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போப்பா, காசு வரல என் கையில. அதுக்கப்புறம் வாயில வர வந்து நீ யாரியா நான் சாப்பிட்டு நான் சாவறேன்டி உனக்கு. எங்கடி பார்த்து கேக்க வந்தா ஒரு வயித்துல எரிச்சல் ஆயிடுச்சு. நீ போற கட் பண்ணு பேசுவோம் நாம தான். நீ பா நீ அப்புறம் போய் நீ பொறுமையா நீ செத்து போறியா எல்லாம் பண்ணி நீ அப்புறம் பேசி பண்ணிய. என்னது? நீ போய் மேல போய் கூட பேசி பண்ணி. போவா. பரி நிஜமா தான சொல்றேன். நீ போன கட் பண்ணுப்பா. பா வயிறு எரிச்சல் ஆயிடுதுப்பா. என்ன ஒண்ணா ஆவாது. பூச்சி மட்டும் நீ அதுக்கு மேல இருக்கு பாக்க உள்ள. நீ 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 போறக்கு நீ ஹாஸ்பிடல் போ பண்ணி. வண்டி ஹாஸ்பிடல் போ பண்ணி எல்லாம் உயிர் பயம் வரண்டியா? இருமல்ல அந்த நம்பிக்கை வேற அவருக்கு. சாப்பிட்டுட்டோம்னு நினைக்கிறாரு. பா பாடி உள்ள இறங்கிச்சு பா நீ நான் இருங்க ஒரு 2 நிமிஷம் பேசி. பா நீ முதல்ல வண்டி எடு பா நீ எங்க பக்கத்துல தான் போய் ஹாஸ்பிடல். அவர் புள்ள புட்டலாம் கிடையாது. நீ ஏன்டா புள்ள புட்டி இருக்குது பா. இருக்குது பா நீ வேற பொண்ணு அம்மா தான் அப்பா தான் செத்துறாரு. நான் என்ன சொல்றேன் குடும்ப ஹிஸ்டரி எல்லாம் சொல்றாரு. அப்பா அம்மா செத்துட்டாரு, பொண்டாட்டி புள்ள அம்மா குழந்தை எல்லாம் இருக்குப்பா. எனக்கு என்ன கூட ஆஸ்பத்திரியில விடுப்பாடே விட்றா, ஆஸ்பத்திரியில விட்றா. என்னைய வாந்தி வர மாதிரியெல்லாம் இருக்கு. இவர் இப்ப சொல்லணுமா இது நான் விஷம் குடிக்கிறேங்கிற பயத்துல இப்ப நீ சமாதானம் ஆயிட்டியா? அப்ப என் கூட வந்து வாழ்வியா? சரி, நம்மளை சேர்த்து வச்சு அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அண்ணன் இறங்குண்ணா நான் போறேன். என்னோட இறங்கா யோ என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு விடியா? ஓகேவா உனக்கு? ஓகேவா பின்னாடி பின்னாடி போய் பாத்தீங்க உயிரை போக நீ காப்பாத்துங்க. துணி எல்லாம் எடுத்து வா. நீ பஸ் ஸ்டாண்ட் ஓடி போ. நான் கட்டி பேசு பா என்ன இட்டு போ நீ. நீ விட்டு வர போன கட் பண்ணு பண்ணி. நீ விட்டு போன கட் பண்ணு பண்ணி. ஆமா நீ பஸ் ஸ்டாண்ட் வா. நம்ம ஓடி போயிடலாம். உயிரை முதல்ல காப்பாத்து பண்ணி அப்புறம் பேசு. பேசு வா 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 பா நீ பேசு. இட்டு பாப்பா அவ வரன்றானே. அவ வராளோ பின்னாடி இருக்காளோ எங்க போற முதல்ல என்ன இட்டுன்னு போ. தோதன நீ ஹாஸ்பிடல் அவ வீட்டுக்கார விட்டு வரன்றா. நீ வீட்டுக்கார விட்டு வராளோ நீ இட்டுன்னு போறியோ நீ அது உன்னோட. நான் சாப்பிட்டு சாவறதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்து ரொம்ப தேவையில்லாத நீ போனா அதுக்கு உன்னோட பொறுப்பு. நான் ஏன் போனா எனக்கு பின்னாடி குடும்பம் இருக்கு. நீ வேற ஒரு 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் முதல்ல கார் எடு பண்ணி முதல்ல. சொல்றேன் நான் பஸ் ஸ்டாண்ட் இப்படி போறேன். ஏமா நீ இப்படி போப்பா இந்த சைடுக்கு இரு பாப்பா 3 கிலோமீட்டர். நீங்க 3 கிலோமீட்டர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போங்க. ஹாஸ்பிடலுக்கு நீ போப்பா கார் எடு பா. நந்தல என்னால போக முடியாது பா. வயிறு போய் எரியுது பண்ணி. மேப்ல வாங்க ரெடியா? வா சாமி மேப்ல பாக்க நான் வானா பா எதுப்பா போன பாத்துறீங்க? மேப்ல பாக்க நான் இட்டு போறேன் வாப்பா. ஊரு கூச்சல் ஆடுது வா பண்ணி. அதுக்குள்ள போயிடலாம் வாப்பா. உயிரை காப்பாத்த வாப்பா. நான் மாட்டு ஆஸ்பத்திரிக்குடா. நான் உயிரை பார்த்தா எருமாடா நானா எருமாடா நானா நான் இங்க அதான் இருந்தா பா நான் இட்டு போறேன் வாப்பா. வானா பண்ணி முதல்ல இட்டு போப்பா. நான் சொல்றேன் வானாப்பா தேவலான வேலை பண்ணி முதல்ல வண்டி எடு பண்ணி முதல்ல. வண்டி எடுக்கறேன்னா வண்டி உங்களுக்கு நீ வண்டி எடு பண்ணி என்ன பண்ணியா? உங்களுக்கு எப்படி இருக்கா சொல்லுங்க முதல்ல. வயித்தெல்லாம் எச்சலா இருக்குப்பா. முடியல பேச கூட முடியலப்பா. கொண்ட சத்தியமாப்பா. சத்தியமா அம்மா சத்தியமாப்பா. வேற யாரும் உண்மை சத்தியம் பண்ணுமா? உண்மை சத்தியம் பண்ணுமா? கேளு ஒரு நிமிஷம்.
நீ போனா என்னப்பா நீ பாட்டு தேவையில்லாத வேலை. யூடியூப் பிராங்க் நான் சும்மா விளையாட்டு. அட போற ரோட்ல போற நிக்க வச்சு நீ பாட்டு யூடியூப் பிராங்க் அந்த பிராங்க்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் பாட்டு சிவனேன்னு தானே போயிருந்தேன் நானு. கோட்டை அதை பாட்டு கேக்க குத்து விட்டு நீ பாட்டு பிறந்த நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். அது வேற என்ன போய் ரோட்ல பண்ண கொடுக்கணும் எதுக்கு? நான் மாட்டேன் உங்க. ஏன் சாப்பிட்டேன் இப்போ என்ன இப்போ நீங்கள் 2 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று சத்தியமாக வயிறு எரியுதுன்னா அம்மா மேலே சத்தியம், அப்போ அது பொய் சத்தியம். இப்போ என்ன சொன்னீங்க? உனக்கு வேணா யாராவது ரோட்டில் போகிறவங்களுக்கு கொடுப்பான்னா அதை தானே பண்ணாரு. நீங்கள் ரோட்டில் தானே போயிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு வாங்கிட்டு வந்த உள்ளுக்கு இருந்தேன். ஏங்க இத்தனை இது பார்க்குறோம், மயக்க பிஸ்கட் கொடுக்குறாங்க அது பண்ணுறாங்கன்னு. வம்படியாக ஒருத்தர் வந்து வண்டியில் ஏறுங்க எனக்கு பிறந்த நாள் கேக்கு சாப்பிடுங்க அப்படின்னும் போது அது சரி வாங்கி கையிலையாவது வச்சுருந்துருக்கலாம். சொல்லிட்டு வந்த முதல்ல சொல்லு ஃபர்ஸ்ட். ரோட்ல சும்மா சிவனே நின்னுந்தா நீ பாட்டு வந்த ஃபர்ஸ்ட் வானா நான் வரலப்பா எனக்கு பக்கத்துல தான் இருக்கு நான் போறேன்னு சொன்னேன். நான் வரல, நான் அப்புறம் பிறந்த நாள்னு சொன்னேன். பிறந்த நாள் நீ போய் கொண்டாட வேண்டியது. ரோட்ல எவ்வளவு பண்ணிக்கிறேன் என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நீ பாட்டு ஏதோ கூப்பிட்டு லேடி சீட்ல இருந்து பேசிக்கிட்டு நீ பாட்டு தேவையில்லாத வேலை கேட்க கொடுத்து வச்ச கலந்து உன் பிரச்சனை உன்னோட. அப்புறம் பார்த்தா பிராங்க்ல வேற சொல்ற. இதுல வேற காயிற வெயில் இது தேவையில்லை எனக்கு பாட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே புரியாது. கொஞ்ச நேரத்துல பெஜாராயிட்டு ஐயா எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த வயிறு எறிகிறது நெஞ்சு குத்துறதெல்லாம் வந்து கேக்குனால இல்லை, சொன்னீங்கல்ல வீட்டில் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டு அங்கதான் ஏதோ பிரச்சனை. வைஃப்கிட்ட போய் கேளுங்க என்ன கருமத்தை சமைச்சு கொடுத்தடி அப்படின்னு. குழப்பலி எவர் மேல போட பாத்தீங்கல்ல நீங்க கொஞ்ச நேரத்துல. இந்த மாதிரி ஒண்ணு தப்பா பேசி தப்பா எடுத்துக்காது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி யாராவது கூட்டாங்கன்னா போகாதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி போனாலுமே ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. இப்போ நான் யாரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் கூட நீங்க நம்பி சாப்பிடக்கூடாது. நான் அவ்வளோ நம்பிக்கைலாம் யாரும் கிடையாது. சரி அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. யாராவது கூட்டாலும் போகக்கூடாது. சும்மா ஒரு விழிப்புணர்வு தான். போவீங்களா? அப்புறம் போவீங்களா? ஐயோ சத்தியமா எப்பா நீ ஒரு ஆள் தான் சாட்சி இதுல. சரி சரி இது வரைக்கும் அங்கேயும் ஏறதில்லை. உன்னை மூஞ்சி பார்த்தா ஏறினேன். நல்லா இருக்கும். எல்லாம் படிச்சுட்டு பேசுனிய சரி நல்ல மனுஷனா இருப்பா. அது லோக்கல் வேற ஏன்னு சொன்னேன். பார்த்தா உன்னை பார்த்துட்டே இல்லை இந்த ஊர்ல. ஓ சரி ரைட் ஓகே. தண்ணீர் ஒரு போடுங்க. டென்ஷன் ஆகுது. இப்போ ஆமா இது மாதிரி எல்லாம் பண்றீங்க. விளையாடுங்க. அடப்பா இந்த மூடியெல்லாம் பதட்டத்துல சாப்பிட்டேன் இருக்குதுல வாங்கி எடுத்துரும் போகுது. சரி சரி அது அடிக்கிறதெல்லாம் திருப்பி அதே மாதிரி பண்றீங்க. தண்ணி குடிச்சு முடிச்சோன்னு மருந்து வாட அடிக்கிற தண்ணியில. ஏய் திருப்பி ஆரம்பிக்கிற சும்மா சொன்னச்சா. வீடியோ முடியும் போது ஒரு நகைச்சுவை பண்ணலாம். நகைச்சுவை வீட்டுக்கு போய் பண்ணு சும்மா. என்ன குடிக்கா வேணாவா? குடினா சும்மா கொஞ்ச நேரத்துல வைப்பி திருப்பி அது மாதிரி பண்றீங்க. 3ஆவது வாட்டியும் குடிக்கிறீங்க பாத்தீங்களா? இன்னும் நம்பிக்கிட்டு குடிச்சா அந்த விஷம் போயிடும் மன்னிச்சு விஷத்தையே குடிக்கிறாரு. இப்போ உண்மையா இதையும் குடிக்க வைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சும்மா சும்மான்னு சொல்லி இப்போ 3ஆவது வரை குடிக்க வைக்கிற அப்பயும் குடிக்கிறீங்களே. அப்போ இன்னும் வரை நம்புறீங்கல்ல நீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சரி ரைட். நீதான்ப்பா பிரச்சனையா போய் நீதான் இப்போ கொஞ்ச நேரத்துல எனக்கு பிரச்சனை பண்ணிட்டேன். சரி விடுங்க கோச்சிக்காதீங்க. நம்ம எத்தனையோ பேர் அல்வா காமிப்போம். ஆனா நீ வந்து எனக்கு அல்வா காமிச்சிட்டியா? நான் கோச்சிக்காதீங்க. நான் என்ன சரி நம்ம பண்ணதெல்லாம் வந்து இப்போ ரெக்கார்டாக இருக்கும். கேமரா இங்கே இருக்கு பாருங்க. அது வேறயா? இங்கே இருக்கும் கிட்ட என்னப்பா அது கேமரா. நான் அதான் சொல்கிறேன் பண்ணதெல்லாம் ரெக்கார்டாக. இப்போ இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டு மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. சம்மதமா? உங்களுக்கு சம்மதம் தான் போடுவோம். போடலாம்ல? சரி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்க. கை காட்டுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு பதட்டமும் இருக்கு, கோபமும் இன்னும் குறையல. பேசாத சரியா? தண்ணி குடிச்சு எல்லாம் பிராங்கு கிருங்குன்னு சொல்லி தண்ணி குடிச்சோடனே மருந்து வாட வருதான்னு கேட்டால் தானே நீ இன்னும் திருந்தலையா? ஆனால் மற்றவங்கெல்லாம் ஒரு விதமாக பதறுவாங்க. இவருக்கு வந்து நேரம் ஆக ஆக உண்மையிலே விஷத்தை தான் திங்கிறவங்க வயிறு எறியுது, அம்மா சத்தியமாக எனக்கு வயிறு எறியுதியா அப்படின்னு அவரை ஃபோன் பேச விட மாட்டேங்கிறாரு. நீ அப்புறம் பேசு, என்னைய ஒரு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போயா, பக்கத்தில் மாட்டாஸ்பத்திரி தான் இருக்கு, மாட்டாஸ்பத்திரியா எங்கேயாவது கூப்பிட்டு போயா. மனசில் பார்த்தா ட்விஸ்ட்டு தக்காளி சாதத்தில் தான் ஏதோ நடந்திருக்காங்க.
ஆனா அவர் சொன்ன மாதிரி இவரை பார்த்தாலே ஏமாத்துறாள் போலையும் தெரியல, நல்லவர் மாதிரி தெரியல. ஸ்டார்டிங்கில் அண்ணே இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஏன் மங்களகரமாக இருக்காங்க, நான் யார் வண்டியில் ஏறினதில்லை, பரவாயில்ல என் வண்டியில் வாங்க, ஆளு வெள்ளையும் சொல்லியமா இருக்கேன், சிவப்பாக இருக்கிறவரை போய் சொல்ல மாட்டேன், சரி ஏறுவோம், ஏறி கதவை போட்டு சீட் பெல்ட்டை போட்டான்னு அவன் சுயரூபம் 6 மணிக்கு மேலே தாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சீட் பெல்ட்டை போட்டால் சிக்கினீங்க. ஆமாம் நல்லா இருக்கு. நம்ம எங்கேயாவது இந்தியாவில் போயிட்டு சும்மா ஏதாவது டாக்ஸி புக் பண்ணுவோம்ல, அப்போ இவர் வந்து மாட்டினா அப்படி இருக்கு, அப்ப நமக்கு தெரிய வருதாட்டு ஆளை மட்டைக்கு போட்டு 3 பேருமா கும்மா குத்தணும். அவர் டக்குன்னு குத்தி போட்டு சொல்லணும், இது எங்களோட கேமரா இங்கே இருக்கு பாருங்க, நாங்கள் ப்ராங்க் பண்ண நாங்களும் ஒரு கேமரா வச்சிருக்கோம், சீப்பு வச்சிருக்கேன். ஐயா நல்லா இருந்தது வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.